வணக்கம். இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட பெருமக்கள், தியாக தீபங்கள் என்று நாம் பட்டியலிட்டுக்கிட்டே வந்தோம்னால் எத்தனையோ பெரிய ஞானிகள், மகான்கள், துறவிகள், இன்னும் இல்லறம் துறந்த ஞானிகள் என்று பலரை நாம் குறிப்பிடலாம். அத்தகைய பெருமக்களில் ஒருவர் யார் என்று கேட்டால், நம்முடைய கிழக்கு சீமை என்று அழைக்கப்படுகின்ற முதுகலத்தூர் தொகுதியைச் சேர்ந்த பசும்பொன் என்கின்ற ஊரிலே தோன்றிய தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றிய ஒரு பெருமகனார் யாரென்றால் அவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற போது வெறும் இனத்தின் தலைவராக மட்டும், ஒரு இனத்தின் தலைவராக மட்டும் நாம் அவரை ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வராமல், தேசத்தின் தலைவராக, உலகத்தின் மிகச்சிறந்த நல்லறிஞர்களில் ஒருவராக நாம் அவரை எண்ண தூண்டுகிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது. விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு என்கின்ற அந்த புத்தகத்தை நான் வாசித்த போது அவரை பற்றி டாக்டர் பிச்சை அவர்கள் எழுதியிருப்பதும், அதேபோல மதுரையிலே என்னுடைய இனிய நண்பர் நவமணியன் அவர்களோடு உரையாடுகிற போதும் பல அற்புதமான செய்திகளை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. நாட்டுக்கு உழைக்கின்ற பெருமக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் சிலரை முன்னோடியாக சொல்வோம். அத்தகைய பெருமகனார் இவர். இவர் பிறந்த ஆண்டு 1908. இவருடைய தந்தையார் பெயர் உக்கிரபாண்டி தேவர், தாயார் இந்திராணி அம்மையார். 33 கிராமங்களுக்கு அதிபதியாக இருந்தவர் இவருடைய தந்தை. இவருடைய தாயார் வயிற்றிலே இவர் இருக்கும்போது அந்த தாயார் மிகுந்த தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உள்ளவர்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டில் இருந்தபோது ஒரு துறவி அவர்களுடைய வீட்டு வழியாக சென்றவர் அந்த வீட்டு வாசலில் நின்று தான் ராமேஸ்வரம் செல்வதாகவும் தனக்கு உணவு வேண்டுமென்றும் வழிச்செலவுக்கு பணம் வேண்டுமென்றும் கேட்கிறார். அந்த அம்மையார் வந்து தருகிற போது அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதாய் பார்த்துவிட்டு ராமலிங்கமே வந்து பிறப்பார் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த துறவி சென்றாராம். அதை மனதிலே கொண்ட அந்த பெண்மணி மிக பெருமிதமடைந்து தங்களுடைய குலதெய்வமாக ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற ராமநாத சுவாமியை குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் ஆதலால் அந்த வாக்கை தெய்வ வாக்கு கருதினார்கள். அதன்படி ஆண் குழந்தை 30/10/1908 இந்திராணி அம்மையார் அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் பசும்பொன் தேவர் அவர்கள். அத்தகைய அற்புதமான அந்த குழந்தைக்கு ராமலிங்கம் என்ற பெயரை தாயார் சூட்டுகிறார்கள். பசும்பொன் அவருடைய ஊரையும் சேர்த்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ற பட்டம் பின்னால் அவருக்கு தரப்பட்டாலும் தாயார் இட்ட பெயர் முத்துராமலிங்கம். ஆனால் 6 மாதம்தான் தாய் அந்த குழந்தையை கொஞ்சி வளர்க்க முடிந்தது. பிறகு அவர்கள் இறை திருவடியை அடைய அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்தவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்மணி. ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இந்து தாயின் வயிற்றிலே பிறந்து இஸ்லாமிய தாயிடத்திலே தாய்ப்பால் அருந்தி பசுமலை கிறிஸ்தவ பேராயர்களால் கல்வி கற்பிக்கப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எம்மதமும் சம்மதம் என்று நினைப்பதற்கான நிலை அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய தந்தையார் மறுமணம் செய்து கொண்டதன் காரணமாக பாட்டியாரிடத்திலே இவர் வளர்கிறார். பிறகு மதுரை UCI ஸ்கூலிலும் பசுமலையிலும் கல்வி பயில்கிறார். அப்படி பசுமலையில் கல்வி பயின்ற காலத்தில் அவர் அடிக்கடி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று வருவது வழக்கமாம், நடந்து சென்று வருவது வழக்கம். அப்போது இளம் வயதிலேயே அவர் எப்படி வீரமும் ஒரு தீரமும் உடையவராக இருந்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டபோது இங்கு வந்த பாதிரிமார்கள் தங்களுடைய மதத்தின் பெருமையை சொல்லி மற்றவர்களுக்கு அதனை விளக்குவதற்கு பல உவமைகளை கையாளுவார்கள். அப்போது சிலர் மிக அழகாக பேசுவார்கள், சிலர் கொஞ்சம் கடுமையாக பேசுவார்கள். அதிலே ஒருவர் என்ன செய்திருக்கிறார்,
இந்து மதத்து மக்களை பார்த்து, நீங்கள் கல்லை வணங்குகிறீர்களே, அந்த கல்லிலே தெய்வம் உண்டா? வாசப்படியும் கல்தானே, தூணும் கல்தானே, உள்ளே இருப்பதும் கல்தானே, கல்லை வணங்கலாமா என்று கேட்டபோது எல்லோரும் அந்த வார்த்தையால் திடுக்கிட்டு நிற்க, பள்ளி மாணவராக இருந்த நம்முடைய பசும்பொன் தேவர் அவர்கள் சட்டென்று அவரிடத்தில் சென்று, உங்கள் மதத்தினுடைய பெருமையைத்தான் நீங்கள் பேச வேண்டும், எங்கள் மதத்தை நீங்கள் ஒருபோதும் குற்றம் சாட்டக்கூடாது. என்ன கேட்டீர்கள்? எல்லாம் கல்தானே என்று கேட்கிறீர்கள். பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் தாயார், ஒருவர் சகோதரியார், ஒருவர் பாட்டியார், ஒருவர் துணைவியார் என்றால், பெண்ணிலே நாம் தாயையும் காணுகிறோம், நாம் சகோதரியையும் காணுகிறோம். அப்படி இருக்கும்போது எல்லாம் பெண்தானே என்று சொல்லலாமா? எல்லாம் கல்தானே என்று சொல்லலாமா என்று தீரமாக கேட்டவுடன் அந்த பாதிரி வாயடைத்து போனார் என்று சொல்வார்கள். பிறகு அங்கு தன்னுடைய கல்வியை கற்று பட்டப்படிப்பை முடித்து தன்னுடைய வாழ்க்கையில் 33 கிராமங்கள் அவருடைய கையிலே இருந்தாலும் அந்த கிராமத்தினுடைய சொத்துக்களை வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்காமல் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சென்னைக்கு செல்கிறார். சீனிவாச ஐயங்கார் போன்றவர்களை சந்திக்கிறார். காங்கிரஸிலே சேர்ந்து நாட்டுக்கு போராட வேண்டும், நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று சொன்னவுடன், அப்போது நீதி கட்சி காங்கிரஸுக்கு எதிராக போராடியது. அந்த நீதி கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தேவர் அவர்கள் காங்கிரஸிற்காக உழைக்கின்றார். காங்கிரஸ் மாநாட்டிலே அவர் கலந்து கொள்கிறார். அப்படி அந்த மாநாட்டிலே அவர் கலந்து கொண்ட போதுதான் நேதாஜி அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அந்த நேதாஜி அவர்களை சந்தித்த போது இவரே நம் தலைவர் என்பதை புரிந்து கொள்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவரை அழைத்து வந்து தமிழகத்திலே பயணம் செய்ய வைத்து மதுரையிலே ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி காட்டினார். இன்றைக்கு கூட நேதாஜி திடல் என்ற ஒரு இடம் இருக்கிறது மதுரையிலே, நியூ சினிமாவுக்கு பக்கத்திலே. அங்கே அவருடைய திருவுருவச் சிலை இருக்கிறது, நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய திருவுருவச் சிலை. அந்த மாநாட்டை நடத்திய இடம் அந்த இடம்தான். சுதந்திர போராட்டத்திலே 2 பிரிவு இருந்தது. ஒன்று தீவிரவாதம், மற்றது மிதவாதம். மிதவாதம் என்பது சுதந்திரத்தை கேட்டு பெறுவது என்பது. தீவிரவாதம் என்பது அவனென்ன நமக்கு சுதந்திரம் தருவது, நம் நாட்டை அவன் ஆளுகிறான், அவன் ஆங்கிலேயன், அந்நியன், அவனை விரட்ட வேண்டும் என்று வீரமாக பேசுவது தீவிரவாதம். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தீவிரவாதத்தின் மூலமாக பெற வேண்டும் என்று சொன்னபோது அதை மறுத்த காந்தியடிகள் யார் காங்கிரஸுக்கு தலைமையேற்பது என்று போட்டி வந்தபோது அதிலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், நேதாஜி அவர்கள் வெற்றி பெறுகிறார். தோற்றுப்போன பட்டாபிராமன் அவர்களை பார்த்து காந்தி சொன்ன வார்த்தை, பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று சொன்னவுடன் நேதாஜி அவர்கள் தான் பெற்ற வெற்றியை விட்டுவிட்டு வெளியில் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்குகிறார். அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பு, தெற்கு பகுதி பொறுப்பை தேவர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லை, வெளியிலிருந்து ஆதரவு பெற்று வெள்ளையினை விரட்ட வேண்டும் என்று நேதாஜி அவர்கள் படை திரட்டுவதற்கு முயன்றபோது அவரோடு உடனிருந்தார் என்பதற்காக தேவர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். பிறகு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கியதன் காரணமாக காங்கிரஸிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போது யார் அந்த இடங்களிலே போட்டி போடுவது என்று வந்தபோது முதலிலே நகரசபை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். பிறகு கமுதி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு யாரும் செய்யாத சாதனையை அவர் செய்கிறார். என்ன சாதனை என்று கேட்டால், 2 தொகுதிகளில் போட்டியிடுதல். அதாவது கமுதியிலே அவர் போட்டியிட்டு சட்டசபை தேர்தலிலே வென்றதோடு மட்டுமல்லாமல் அருப்புக்கோட்டையிலே பாராளுமன்ற தொகுதியிலும் அவரே நின்று வெற்றி பெறுகிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை. பின்னர் 47 ஒரு முறை, பிறகு 52 சிறுவில்புத்தூர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியிலையும் கமுதி தொகுதியிலையும் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். இதற்கிடையில் அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படுகிறது. வடநாட்டில் திலகருக்கும் தென்னாட்டில் தேவர் அவர்களுக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. வாய்ப்பூட்டு சட்டத்தோடு அவர் மேடைக்கு வருவார். மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆதியிலும் ஊமை அல்ல,
வியாதியிலும் ஊமை இல்லை, பாதியிலே ஊமையானவன், அவ்வளோதான் சொல்லுவாராம், வெற்றி பெறுவாராம். இதை காட்டிலும் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், நேதாஜியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதற்காக சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த போது சிறையில் இருந்தபடியே வென்று காட்டிய பெருமை அவருக்குத்தான் உண்டு. மக்களை சந்திக்கவில்லை, ஓட்டு கேட்டு போகவில்லை, ஆனால் அவருடைய தீரம் அவருக்கு வெற்றியை தந்தது. அப்படி என்ன அவர் சாதித்தார் என்று நமக்கு தோன்றும். கைரேகை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் எல்லோரையும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வீரம் மிகுந்த இனத்தாரை எல்லாம் அந்த கைரேகை சட்டத்துக்குள் கொண்டு வந்து திணித்தார்கள். மாலை நேரமானால் இளைஞர்கள் எல்லோரும் தங்களுடைய பெருவர்களை கொண்டு போய் அங்கு பதிக்க வேண்டும் என்ற இந்த சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து போராடி காங்கிரஸில் இருந்தபோது தேவர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? விரலை வெட்டிக்கொள், போய் விரலை பதியாதே, வீரத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்று முழக்கமிட்டார். காங்கிரஸில் இருந்தபோது இன்னொரு வார்த்தையும், நாம் இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நாம் வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே போல அதற்காக போராடினார். பெருங்காமநல்லூரில் ஏற்பட்ட பெரும் துப்பாக்கிச் சூட்டு கலவரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்தவர் தேவர் அவர்கள். அதே போல் இன்னொன்றும் சொல்லலாம். காந்தியடிகள் மதுரைக்கு வந்தபோது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அழைக்கிறார்கள். அவர் கேட்ட ஒரு கேள்வி, இந்த கோயிலுக்குள் ஹரிஜனங்கள் மற்றவர்கள் அத்தனை சாதிக்காரர்கள் வருவார்களா என்று கேட்டபோது, இல்லை, அப்படியெல்லாம் வருவதில்லை என்று சொன்னவுடன், நான் இந்த கோயிலுக்கு வரமாட்டேன் என்று சென்று விட்டார். உடனே ராஜாஜியும் மதுரை வைத்தியநாத ஐயரும் என்எம்ஆர் சுப்பிரமணியம் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். மதுரை எட்வர்டு ஹாலில் அதற்கான கூட்டம் நடக்கிறது. அப்படி அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து செல்லப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அதை கடுமையாக எதிர்த்து அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று ஒரு குழுவினர் முடிவு செய்கிறார்கள். அப்போது வைத்தியநாத ஐயர் தேவர் அவர்களுக்கு இந்த செய்தியை சொன்னவுடன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் வரட்டும், நானும் வருகிறேன் என்று ஒரு சீட்டு கொடுத்து விட்டாராம். தேவர் அவர்கள் இதில் தலையிடுகிறார் என்று தெரிந்தவுடனேயே அந்த பகுதிக்கு யாரும் வரவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் அமைதியாக உள்ளே சென்று கோவிலில் வழிபட்டு வந்தார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு அந்த ஒரு வழியை அமைத்து கொடுத்த பெருமை வைத்தியநாத ஐயர் அவர்களுக்கு உண்டு என்றால், அதுக்கு பின்னிருந்து பணியாற்றிய பெருமை தேவர் அவர்களுக்கு உண்டு. அடுத்ததாக, அந்த காலத்தில் தேர்தல் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பட்டதாரியாக இருக்க வேண்டும் அல்லது பட்டாதாரியாக இருக்க வேண்டும். பட்டதாரி என்றால் படித்தவர்கள், பட்டாதாரி என்றால் வரி கட்டுகிறவர்கள். விருதுநகர் பகுதியிலே காமராஜர் அவர்கள் நகரசபை தேர்தலில் நிற்க வேண்டும் என்று நினைத்தபோது அவர் பள்ளி படிப்பை தாண்டாதவர், சொத்துக்கள் ஏதும் இல்லாதவர், ஏழை குடிசையிலே பிறந்தவர், 6ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியாத சூழலில் இருந்தவர். ஆனால் நாட்டுக்கு உழைத்த நல்லவர். அப்படிப்பட்டவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்த தேவர் அவர்கள் உடனடியாக அவர் பேரில் 4-5 ஆடுகள் வாங்கி அது சொத்து வரி கட்டச் செய்து, அந்த வரி கட்டியதன் மூலமாக அவரை அங்கே நகரசபைக்கு தலைவராக மாற்றிய பெருமை இவருக்குத்தான் உண்டு. மக்களிடத்திலே பேசுகிற போது தெய்வீகத்தையும் தேசியத்தையும் பற்றி அவர் பேசுகிற அந்த தன்மை அவ்வளவு அற்புதமாக இருக்கும். சமீபத்தில் நான் ரங்கூன் போயிருந்தேன். யான் கூன் அப்படின்னு அதுக்கு இப்போ பேர். அந்த ரங்கூனுக்கு சென்றிருந்தார் நம்முடைய பசும்பொன் தேவர் அவர்கள். அங்கிருந்த புத்தமத துறவிகள் மற்றவர்கள் எல்லாம் வரவேற்கிற போது பெண்கள் தங்களுடைய கூந்தலை விரித்து அந்த கூந்தல் மீது நடந்து வருமாறு கேட்கிறார்கள். கப்பலிலிருந்து இறங்க மறுக்கிறார் தேவர். தாய்க்குளத்தை தெய்வமாக கருதுகிறவர்கள் எங்கள் இனத்தார், ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி கப்பலிலிருந்து இறங்க மறுத்தார். மற்றவர்கள் பிறகு எழுந்து கொண்டவுடன் அவர்களை வணங்கி கொண்டே சென்றார். நான் இப்போ போயிருந்தபோது அவர் பேசிய பேச்சை அவர்களுக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அத்தனை ஆச்சரியமும் பெருமையும் இருக்கிறது. அதே போல் அவர் மேடைகளில் முழங்குகிற போது எத்தனை ஆச்சரியமும் பெருமையும் இருக்கும். அங்கே செட்டிநாட்டு பகுதியிலே வெள்ளையனை எதிர்த்து போராட்டங்கள் நடந்தபோது காங்கிரஸ் தலைவர் ஒருவர் மேடையில் பேச வருகிறார். அப்போது காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்து பேச வந்தால் துப்பாக்கியால் சுடுவேன் என்று சொல்ல அந்த கூட்டம் இன்றைக்கு ரத்தாகிறது. மறுநாள் அதே கூட்டத்திற்கு போன தேவர் அவர்கள் மக்களையெல்லாம் வரவழைத்து, இதோ நான் வந்திருக்கிறேன்,
நேற்று துப்பாக்கியோடு வந்த அந்த காவல்துறை அதிகாரி இப்போது வரட்டும், என் நெஞ்சை பார்த்து சுடட்டும் என்று சொல்லி நிற்க அந்த இடத்திற்கு அந்த காவல்துறை அதிகாரியும் வரவில்லை, அவரை சுடவும் இல்லை. ஏனென்றால் மக்களின் அபிமானம் பெற்றவர் அவர் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமில்லை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வந்தபோது அதிக லாபம் வைத்து விற்க வேண்டாமே என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். நாம் சங்க இலக்கியத்திலே பார்ப்போம். எப்படி என்றால், நாம் பெறுவதையும் தருவதையும் சமமாக கருத வேண்டும் என்று பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் சொல்லும். அங்கே வியாபாரிகளிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், நீங்கள் லாபத்தை அதிகம் கருதாமல் ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடாதா என்று. அவர்கள் இல்லை இல்லை, எங்களுக்கு அதனால் லாபம் இல்லை என்று சொன்னவுடன், அது அவர்கள் மறுத்தார்கள் என்று தெரிந்தவுடன் ஒன்றும் போராடவில்லை, கோபப்படவில்லை. பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஒன்றை அமைக்கிறார் தேவர் அவர்கள். அங்கு வியாபாரம் மிக சிறப்பாக நடந்தவுடன் வியாபாரிகள் எல்லாரும் சென்று அவரிடத்திலே, தாங்கள் தவறு செய்து விட்டோம், தாங்கள் இந்த பண்டகசாலையை மூட்ட வேண்டும், எங்களுக்கு வாழ்க்கை தர வேண்டும் என்று கேட்டவுடன் அவர்களுக்காக தொடங்கப்பட்டதை திரும்பி அவர்களுக்காகவே மூடுகிறார். அதேபோல மதுரையிலே ஏழை மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக அஹிம்சா ஃபண்டு என்று ஃப்ராடன் ஃபண்டு நாம் தொடங்குவோம் இல்லையா, அதுபோல ஒன்றை நிறுவி ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கின்றார். இன்னும் அழகாக சொல்வதாக இருந்தால், அதிக வட்டி வாங்குகின்றவர்களிடத்திலும் வட்டி அதிகமாக தர முடியாத ஏழைகளிடத்திலும் அவர் எப்படி இருந்தார். அங்கே செங்குளம் என்ற ஊரிலே ஒருவர் வட்டிக்கு கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார். 6 மாத வட்டி கட்டிய ஒருவர் அதற்கு மேல் கட்ட முடியவில்லை என்று வந்தபோது தேவர் அவர்கள் அந்த வட்டிக்கு கொடுத்தவரை அழைத்து, அவர் அசலையே கொடுக்க வருகிறார், நீங்கள் வட்டியை கழித்து கொண்டு அசலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை இல்லை, அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னவுடன் அதற்கு தேவர் எடுத்த ஒரு முயற்சி என்ன தெரியுமா, அந்த மறுத்த அவருடைய நிலத்திற்கு வேலைக்கு செல்லும் ஆட்களை கூப்பிட்டு, நம்முடைய உதவி இருந்தால்தான் அவரால் விவசாயம் செய்ய முடியும், வட்டிக்கு கொடுத்து வாங்க முடியும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இடத்துல ஒத்துழையாமை இயக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன், அதுபோல நடந்தவுடன் அதை பார்த்த அவர் ஓடி வந்து, இல்லை இல்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாராம். அப்போது தேவர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்றால், மனிதர்கள்தான் உலகத்தில் நமக்கு உதவியாக இருப்பார்கள், பணம் ஒருபோதும் உதவியாக இருக்காது என்று சொன்னாராம். இன்னும் ஒரு அரிய செய்தியை நான் கேள்விப்பட்டேன். என்ன என்றால், கைரேகை சட்டம் இருந்தபோது எதற்காக இந்த சட்டம் இருக்கிறது என்று சொல்வதற்காக ஒரு காங்கிரஸில் இருந்த ஒரு மூத்த தலைவர், மூதறிஞர் என்று அவருக்கு பெயர், அவர் ஆங்கிலேய அதிகாரி ஒருவரை அழைத்து, எதற்காக இவர்களுக்கு இந்த சட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் மிக முரட்டுத்தன்மை உள்ளவர்கள், மாடுகளை அடக்குவதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களை ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அழைத்து போகிறேன் என்று அவரை ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அழைத்து வந்தாராம். இப்படி அவரை ஜல்லிக்கட்டுக்கு அழைத்து வந்து நம்முடைய வீரர்களுடைய வீரத்தை அவர்களுக்கு காட்டப்போகிறார் என்பதை தெரிந்து கொண்ட தேவர் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு செய்தி அனுப்பினாராம். நடக்கப் போகிற ஜல்லிக்கட்டில் நம் வீரத்தை வைத்து நம்மை ஒடுக்க பார்க்கிறார்கள். எனவே இந்த ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கின்ற இடத்தில் யாரும் மாடு பிடிக்க வேண்டாம், மாட்டை கண்டு நீங்கள் பயந்து ஓடினால் போதும் என்றாராம். அதே போல் அந்த அதிகாரி வந்திருக்கிறார், அந்த மூதறிஞரும் வந்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு வாடிவாசல் திறக்கிறது. காளைகளை கண்டு மாடு பிடிக்கும் வீரர்கள் அஞ்சி ஓடுகிறார்கள். ஒருவரும் ஒரு மாட்டையும் பிடிக்கவில்லை. அந்த ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு ஆச்சரியம், என்ன இது, இவர்கள் மாட்டை கண்டு பயப்படுகிறார்கள், இவர்களுக்கு அந்த சட்டம் என்று அவர் யோசித்தாராம். இப்போது தான் தெரிந்தது தேவர் அவர்கள் எப்படியான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார் என்று. ஏனென்றால் அந்த கைரேகை சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு செய்தியோடு நிறைவு செய்யலாம். என்ன என்று கேட்டால், அவர் பல முறை வென்றும் கூட, சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் கூட, அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவருடைய ஆதரவிலே வளர்ந்த பல்வேறு ஜாதியைச் சேர்ந்த குழந்தைகள், அவர் வீட்டில் 65 குழந்தைகள் படித்து கொண்டிருந்தன. தேவர் சிறைக்கு சென்று விட்டார் என்று சொன்னவுடன் அந்த குழந்தைகளை அவர் வீட்டுக்கு அனுப்பினார்களாம்.
அப்போது தேவர் அவர்களை பார்ப்பதற்காக சென்ற மூக்கைய தேவர் போன்றவர்களிடத்தில் தேவர் அவர்கள் பேசவில்லையாம். என்னய்யா ஏன் பேசலை அப்படின்னு கேட்ட உடனே, அந்த 65 குழந்தைகள் என்ன செய்தீர்கள்? இல்லை, அவங்க பாதுகாப்பு கருதி வீட்டுக்கு போக சொல்லிட்டோம். அவர்கள் வர வேண்டும், நாம் அவர்களை படிக்க வைக்க வேண்டும், நம் வீட்டில் அவர்கள் பயில வேண்டும். இந்த செய்தியை எனக்கு சொன்னால் மட்டுமே நான் இதை உங்களிடத்தில் பேசுவேன், உணவருந்துவேன் என்றாராம். பிறகு அந்த குழந்தைகளெல்லாம் வரவழைத்தார்கள். மீண்டும் அன்றைக்கு உணவு அருந்தினார் தேவர் என்று அந்த வரலாற்றிலே நான் படித்து பார்த்தேன். இன்னும் சொல்வதாக இருந்தால், அவர் நிறைவாக 62 தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற போது பாராளுமன்றத்தில் சென்று அவர் பதவியேற்க வேண்டும். ஆனால் உடல் நலிவுற்ற நேரம், அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இறைவன் கொடுத்த இந்த உடம்பிலே கத்திப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து நான் வாழ விரும்பவில்லை. நான் இருப்பது எளிய வீடு, என் மக்கள் நடமாடும் தெய்வங்கள், என் தேசமோ பெரிய தேசம். நான் வாழும் வரை வாழுகிறேன், இறைவனடி சேருகிற போது சேருகிறேன் என்று சொன்னார். அதுபோல் அவர் 1963ஆம் ஆண்டு 30/10 என்றைக்கு பிறந்தாரோ, பிறந்த தேதி 30/10, இந்த பூவுலக விட்டு அவர் மறைந்த தேதி 30/10/63. 55 ஆண்டுகள் மட்டுமே தமிழகத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார். செல்வ குடும்பத்திலே பிறந்து, நான் 33 கிராமங்களுக்கு மேல் சொந்தமாக இருந்து அதையெல்லாம் மக்களுக்கு தந்ததோடு மட்டுமில்லாமல் கல்வியால் உயர்ந்து விவேகானந்தருடைய கொள்கையை ஏற்று நேதாஜியை தலைவராக பெற்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கி ராமலிங்க வள்ளலாருடைய கொள்கைகளுக்கேற்ப தன்னுடைய உருவ அமைப்பை மாற்றிக்கொண்டு மீசையெல்லாம் எடுத்துவிட்டு வெள்ளையாடை அணிந்து புலால் உண்ணாமல் அவர் வாழ்ந்து வழிகாட்டியாக நின்றார் என்று சொன்னால், அவரை புகழ்வதற்காகவோ மற்றதற்காகவோ நாம் இவற்றையெல்லாம் சொல்வதில்லை. நமக்கு முன்னே இருந்த தலைவர்களுடைய வரலாற்றை அடுத்து வருகின்ற தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்ந்தால் இவரைப் போல வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை தான் நமக்கு பெரிய நன்மைகளை தரும். அவர் பல இடங்களில் சொல்லுகிற வார்த்தை தான் அது. தேசம் என் உயிர் மூச்சு, அதேபோல ஆன்மீகம் என் உடலோடு சேர்ந்தது, தெய்வீகமும் தேசியமும் என்னுடைய 2 கண்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றார். அத்தகைய பெருமனார் இன்றைக்கும் கூட தேவர் ஜெயந்தி என்று சொல்லுகிற போது லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்று சொன்னால், அவரிடத்தில் இருந்த ஒழுக்கமும் நேர்மையும் எம்மதமும் சம்மதம் என்கின்ற அந்த நல்லெண்ணமும் அத்தனை பேரையும் ஒன்றாக பார்க்கின்ற தன்மையும், எத்தனை பெரிய பதவி வந்தபோதும் அந்த பதவிகளை துச்சமாக நினைக்கின்ற தன்மையும் கொண்டவராக அவர் வாழ்ந்ததால் தான் இன்றைக்கும் தெற்கு பகுதியிலே மட்டுமில்லாமல் உலகெங்கும் அவர் தெய்வமாக போற்றப்படுகிறார் என்றார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்றைக்கும் தன்னுடைய உயரிய ஒழுக்கத்தால் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.